வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் 26ஆம் தேதி எப்படி இருக்க போகுது. விருச்சிக ராசி, உங்களது ராசியிலே கேது இருக்கார். அதுவும் சனியுடைய சாரத்தில் போகிறார். 2 கிரகங்களும் வக்கரமாக போகுது. அதாவது கேதுவும் வக்கரம், சனி வக்கரமாக இருக்கனால நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பெரிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குருவும் கூட இருக்கும்போது பொருளாதார ரீதியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக விற்காத சொத்துக்கள் விற்று உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா என்றைக்குமே 2ஆம் அதிபதியோ 3ஆம் அதிபதியோ அப்படி மாறி இருந்தாலே நிறைய கலகங்கள் வரும். உங்களுக்கு தெரியாமல் யாரும் மொபைல் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறது இல்லாட்டி உங்களுக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். நம்மளே ஏதாச்சும் விளையாட்டாக பேசுவோம், அதை அவன் ரெக்கார்ட் பண்ணி மற்றவன்ட்ட போட்டு பார்த்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறாரு. கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். மற்றபடி வீடு சம்மந்தமான விஷயங்களில் விற்காத வீடுகள் விற்றுக்கணும். ஸோ அதனால் நல்ல லாபங்கள் இருக்கும். அந்த கன்சல்டன்சி பண்ணுறவங்க, ஆட்டோ கன்சல்டன்சி, வண்டி வாங்கி விற்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அம்மா கொஞ்சம் எமோஷனாக இருப்பாங்க, சில நேரங்களில் டென்ஷன் படுத்துவாங்க. வீடு வாடகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் எல்லாமே சரியாயிடுங்க. ஓகேங்களா. மற்றபடி குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் குழந்தைகள் கொஞ்சம் ஈகோயிஸ்டாக இருப்பாங்க. பட் ஆனாலும் அவங்களுக்கு நிறைய வெற்றிகள் காத்திருக்கு. ஸோ அவங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக அதோடைய ரிசல்ட்ஸ் தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் பெரிய வெற்றிகள் அவங்களுக்காக காத்திருக்கு. ஸோ கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளில் வருமானங்கள் கம்மியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு பெயர் புகழ் பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், அதை பேஸ் வச்சு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழிலாளருக்கு பெரிய லாபங்கள் இருக்குது. ஸோ வேலை செய்கிற இடங்கள் நிறைய லாபங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அது லாபகரமாக இருந்தாலும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சூரியன் செவ்வாய் ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்திடும். ஸோ அதனால் வேலை செய்கிற இடங்களை வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 7ல் ராகு இருக்கிறது. ஸோ ராகு சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறது 9. ஸோ அப்பாவுக்கு உங்களுக்கு சும்மா சின்ன கருத்து மோதல்கள் இருந்தாலும் கொஞ்சம் அப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி ராகு 9ல் இருக்கும்போது அப்பாவும் சரி, ஸோ மாமனாரையும் சொல்லி திட்டாமல் இருங்க. ஏன்னா சமயத்தில் ஏதாச்சும் ஒன்று பேசிடுவோம், அதனால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது திடீர் யோகங்கள், வராது நினச்ச காசுகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, 8ஆம் அதிபதி 11ல் இருந்தாலே எவனா கொடுக்கணும் ரொம்ப நாள் இழுத்துட்ருக்கானா அந்த டைமில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ அந்த டைம் இந்த டைம் தான். ஸோ அந்த டைமில் இப்போ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராத காசும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 9ஆம் அதிபதி நான் முதலே சொன்ன மாதிரி 9ஆம் அதிபதி உங்களுக்கு சந்திரன். ஸோ சந்திரனை சனி குரு பார்க்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். பொருளாதார ரீதியில் கொஞ்சம் அங்கங்கே அலையிறது போகிறது வருமான விஷயங்களும் நிறைய இருக்கும். 10ஆம் அதிபதி 11 இருக்குன்னா தொழில் நல்ல லாபங்கள், நல்ல முன்னேற்றங்கள், வெறும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி இந்த வாரம் என்ன விசேஷம் பார்க்கும்போது 20ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி எனக்கு கடன் ரொம்ப நாளாக இருக்குங்க, கடன் அடையவே இல்லை, நான் பிறந்ததுலேருந்தே கடனில் இருக்கேன் அப்படின்றவங்கலாம் கூட சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு அமர்ந்துட்டு வாங்க. உங்களோட பிரச்சனைகள்லாம் நீங்கும். அது மட்டும் உங்கள் ஜாதகத்தில் குரு கேது காம்பினேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களது ப்ராப்ளங்கள்லாம் விலகி ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். 24ஆம் தேதி அன்றைக்கி சங்கட சதுர்த்தி அன்றைக்கி அந்த ஈவினிங் டைமில் அந்த பிள்ளையார் பூஜையில் கலந்துக்கங்க. போய்ட்டு ஒரு அருகம்புல் போட்டால் மனதார பிரார்த்தனை வைங்க. உங்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கள் சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.